கீழே உள்ள ஸ்டாஃப் நாங்கள் அதுகள் என்னென்னு பார்க்கறது போக சில தேவைப்பாடுகள் எவ்வளோ தேவைகள் இருக்குது அதை நாங்கள் செஞ்சு கொடுக்காம உங்களை கூப்பிட்டு வேலை அப்போ வீட்டில் ஜட்ஜுக்கு சொன்னால் அதுக்கு சட்டத்திற்கு வரணும் ஜட்ஜப்போ அப்படி சொன்னால் நீங்கள் நாங்கள் இது நடக்கிற நாளைகள் இந்த முறை இப்போ நான் ஒரு நாளைக்கு தான் செய்ய போனேன் ஓகே இந்த முறை கிடையாதுங்க இனிமேல் வந்து அனௌன்சிங் சவுண்ட் ப்ரூவ் கூட வந்து நைட்டு எனக்கு கூட பண்ணிட்டு விட்டாரு இனிமேல் வந்து பார்க்க மாட்டேன் பிரச்சனை இல்லை ஆனால் கிரவுண்ட் இப்போ நேற்று திடீர்னு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்கிட்டு இருக்கல எனக்கு இங்கே உள்ள மாஸ்டர்ஸ் எடுத்திருந்தாங்க இந்த கிரவுண்டை பாவிக்க இல்லாமல் இருக்குது இப்படி ஜோனல் டிவிஷன் இது ஒன்று விளையாட்டு போட்டி நடக்குது உடனடியாக வந்து இந்த கிரவுண்டை பாருங்கள் பார்த்து இதுக்குரிய இதை இப்படி நாங்கள் எப்படி பாவிக்கிறோங்கிற இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கண்டு நேற்று வரையில்லாமல் போனதால் தான் நான் இன்றைக்கு வந்து அது சம்பந்தமாக இங்கே உள்ள விளையாட்டுத்துறை சேர்ந்த ஆசிரியர்களும் ஆஃபீஸர்ஸ்மாரும் இருக்கிறாங்க அவங்களோட பேசி நேரடியாக செயலாளர் அவர்களையும் கூப்பிட்டு அப்போ சொல்லையில் செயலாளர் அவர்கள் தனக்குள்ள பிரச்சனைகளை அதாவது ஆள் பற்றாக்குறை ஏனைய அவருக்குரிய தேவைப்பாடுகளை சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோத்தையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதுகளை அவருக்குள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து உண்மை இந்த கிரவுண்டையும் நாங்கள் ஒரு தேசிய ஒரு கிரவுண்டாக அதாவது இந்த மைதானத்தை வந்து இப்போ ஏனைய இப்போட இங்கே பேசிக்கிட்டு இருக்கல சொன்னாங்க யாழ்ப்பாணத்துறை இப்போ கிரவுண்டு கூட 300 மில்லியன் வந்து அதை செலவழித்துக்கிறதாக 300 அதே மாதிரி இங்கே நான் கட்டாயம் அரசாங்கத்தோட பேசி இந்த கிரவுண்டே ஒரு சிறந்த மாதிரி என்ற வவுனியா மாவட்டத்திலேயே அது நகரத்தில் அண்ணன் உள்ள ஒரு 400 மீட்டர் கிரவுண்டுண்டா இந்த கிரவுண்ட் தான் இதை கட்டாயம் அவர்கள் அதாவது விளையாட்டுத்துறை ஆசிரியர்களும் அதிகாரிகளும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கிரவுண்டாக அவர்களுக்கு செய்து கொடுக்கறதுக்குரிய ப்ரொப்போசல் ஒன்றை கேட்டுக்கிறேன் ப்ரொப்போசல் அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை தந்ததுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கறதுக்கு இருக்கணும்.